அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ரொம்ப அற்புதமான ஒரு முருகப்பெருமானோட வசிய சக்கரம். இது கவசம். முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த சக்கரத்தை எழுதி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முருக பக்தர்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானை தொடரணும்னா முருகப்பெருமானை வழிவிட்டால் மட்டும்தான் அவரோட ஆலயத்துக்கே நம்ம செல்ல முடியும். அவர் கையில் கெட்டவங்க யாருமே கிட்ட நெருங்க கூட முடியாது. எதிரிங்க கம்பல்சரி கிட்டே வர முடியாது. இந்த வீடியோவில் மட்டும் நான் ஏன் இந்த சக்கரத்தை காமிக்கிறேன்னா, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இது நான் ஜெயிச்சிருவேன், இது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சக்கரம் நான் காமிக்கிறது முருகப்பெருமான் வரம் கொடுக்கணும் யார் யாருக்குன்னு. அவரோட ஆசை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஏன்னா முருகரை வணங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இவங்கள வணங்குறேன் அவங்கள வணங்குறேன் அப்படின்றதெல்லாம் முருகப்பெருமான் கையில் பொய் பித்தலாட்டம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு வசிய சக்கரம், இந்த சக்கரத்தை நீங்கள் வைக்கும்போது சகல விதமான நன்மையை தரும். இந்த சக்கரத்தை எழுதும்போது ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வாலே முடியணும். இந்த சக்கரம் கம்ப்ளீட்டில் வாழை முடியணும். இதுதான் குழு. இது என் கையில் கேட்கும்போது இதுக்கு தனியாக கட்டணம் உண்டு. நீங்களே பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதில் மந்திரத்தை மட்டும் நான் தந்திருக்க மாட்டேன். மீதி இந்த சக்கரத்தை ஒரு நல்ல வளர்ப்பிறையாக பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். மண் சார்ந்த ஒரு மண் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். ரொம்ப கோவப்படுறவங்க எல்லாருமே இந்த ஒரு சக்கரத்தை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். பேக்கெட்டில் சின்னதாக 3க்கு 3 6க்கு 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சு எழுதி அந்த சக்கரத்தை வைங்க. இதுக்கு நார்மலாக வச்சாவே போதும். இது எழுதுகிற பாக்கியம் முருகப்பெருமான் உங்களுக்கு தரணும். இது ஏன் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் இந்த சக்கரத்தை காமிச்சிருக்கிறேன்னா, நீங்களும் நானும் முடிவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒரு சக்கரத்தை எழுதுறதுக்கு கடவுள் முடிவு பண்ணணும். இது யார் கையில் போய் உக்காரணுன்றது கடவுள் நிர்ணயிக்கணும். முருகப்பெருமானோட அருள் அற்புதம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் வரம் கொடுக்குறதுல முருகப்பெருமானம் ஒரு முக்கிய தெய்வம். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், இந்த எந்திரம்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்திரம் இல்லாத கோயிலே கிடையாது. பிராண பிரதிஷ்டை பண்ணி தான் அந்த விக்கிரகத்துக்கு கீழே ஒரு எந்திரத்தை வச்சுருப்பாங்க. எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தோட சக்கரத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு மெருகு ஏறும். மெருகுனா உயிரோட்டம் கொடுத்துனே வருவாங்க. சக்கரத்துக்கும் மந்திரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. இதை நான் காமிச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். காசு கொடுத்து செலவு பண்ணுறது வேறு, நீங்களே எழுதுறது வேறு. குழு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இது எப்படி எழுதினாலும் வேலை செய்யும். ஆனால் 100% வேலை செய்யணும்னா இந்த சக்கரம் எழுதுகிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம பண்ணுற விஷயம். அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம தர முடியாதுன்றதோட இந்த தான் வசிய சக்கரம். பாதுகாப்பு முருகப்பெருமானோட சக்கரம். இது வைக்கும்போது சகல விதமான வசியம் நடக்கும். நல்ல விதத்துக்கே பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சீரும் சிறப்புமாக இருக்க முருகப்பெருமான அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதில் ஒளிவு மறைவுன்றது இது மட்டும்தான். மந்திரம் தந்திருக்க மாட்டேன். இது எழுதுகிற விஷயம் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். இது அப்படியே காப்பி அடித்தா போதும். இது எப்போ எழுதலாம் அப்படின்னு கேட்குறது. இது எழுத முடியாதவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு என்ன கட்டணன்றது நான் டீட்டெயில் தந்துடுவேன். இது நீங்களே வச்சு பயன்படுத்திக்கலாம். மிக்க நன்றி.